உலகெங்கும் வாழக்கூடிய இறை நம்பிக்கையுடைய தமிழர்களுக்கான திருநாட்களில் இன்று முக்கியமான ஒரு திருநாள். அது என்னவென்றால், இன்றைக்கு தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாளின் சிறப்புகளில் ஒரு சிலவற்றை நாம் பார்ப்போம். ரணியவர்மன் என்ற ஒரு மன்னன் உடல் முழுக்க தோல் நோய் ஏற்பட்டு அந்த தோல் நோய்க்குரிய மருந்துகள் கிடைக்காமல் அவன் தில்லை வந்து சேர்கிறான். அந்த தில்லையிலே இருக்கக்கூடிய சிவகங்கை குளத்திலே குளித்து தன்னுடைய தோல் நோய் நீங்க பெற்று சிவபெருமானை தரிசித்த நாள் இந்த தைப்பூச திருநாள். சூரபத்மனை அழிப்பதற்காக உமையவளிடம் சிக்கலிலே வேல் வாங்கிய நாள் இந்த தைப்பூச திருநாள். கைலாயத்திலே திருநடனம் புரிந்து கொண்டிருந்த சிவபெருமான் முதலாக மண்ணுலகில் வந்து நடனமாடிய நாள், தில்லையிலே உமா மகேஸ்வரியோடு அவன் நடனமாடிய நாள்தான் இந்த நாள். அந்த திருநடனத்தை கண்டவர்கள் வியாக்கிரபாத முனிவர், பதஞ்சலி முனிவர், ஜமைனி என்ற முனிவர். இந்த மூவரும் சிவபெருமானுடைய நடனத்தை இந்த மண்ணுலகில், அதாவது தில்லையிலே கண்டு களித்த நாள்தான் இந்த தைப்பூச திருநாள். அதே போன்று முருகப்பெருமான் வள்ளியோடு திருமணம் புரிந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் என்று போற்றப்படுகின்றது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், 18ஆம் நூற்றாண்டு காலத்திலே வாழ்ந்த வள்ளல் பெருமான் உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்ற ஒரு பெருநெறி கொள்கையை தன் வாழ்நாளெல்லாம் கடைபிடித்து சன்மார்க்க நெறியை உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் வள்ளல் பெருமான். அந்த வள்ளல் பெருமான் கொல்லாமையை வலியுறுத்தினார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல், அதாவது ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று இந்த உலகில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பெருநெறியை கொடுத்தவர் வள்ளல் பெருமான். அந்த வள்ளல் பெருமான் இன்றைக்கு தைப்பூச நாளன்று மேட்டுக்குப்பத்திலே இருக்கக்கூடிய சித்தி வளாகத்தில் திருக்காப்பிட்டு கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்த நாள் இன்றைய நாள். அந்த வள்ளல் பெருமானுடைய அந்த திருக்காப்பிட்டு கொண்ட நாளை இன்று வடலூரிலே மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மாத்திரமல்ல, உலகில் வாழக்கூடிய அத்தனை இறை நம்பிக்கை உடைய பெருமக்களும் இன்றைக்கு திருவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய நாள். முருக பக்தர்கள் எல்லாம் முருக ஆலயத்திற்கு செல்வார்கள். சிவனடியார்கள் எல்லாம் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று இன்று சிவனை வழிபடுதல் என்பது ஒரு சமய நம்பிக்கை உடையவர்களுக்கான உரித்தான நாளாக இன்று கருதப்படுகிறது. கொல்லானை புலால் மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல இன்றைய நாள் வள்ளலாருக்கு உரிய நாளாக கடைபிடிப்பதால், தனிப்பெரும் கருணை கொண்ட வள்ளல் பெருமானுடைய நாளாக இருப்பதினால் இன்றைய தினம் என்பது மாமிசம் உண்போர்கள் கூட இன்று ஒரு நாள் அவற்றை ஒதுக்கி வைத்து இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாளிலே கிடைத்த இந்த ஒரு நல் வாய்ப்பினை இன்றைக்கு வேகமாக ஓடிக்கொண்டு கூடிய இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கையில் இன்று ஒரு நாளாவது நாம் இறைவன் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுதல் என்பது சிறந்ததாகும். இன்றைக்கு 2 குறள்களை நாம் பார்ப்போம். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, அதாவது நமக்கு வாழ்வில் எப்பொழுதெல்லாம் ஒரு இடர்பாடுகள் ஏற்படுகின்றதோ, துன்பங்கள் ஏற்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களை நாம் என்றைக்கும் மறத்தல் கூடாது
மறவர்க்க மாசற்றார் கேண்மை. எந்தவித பிரதிபலனும் நம்மிடம் எதிர்பார்க்காமல் ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர்களை நாம் நெஞ்சத்திலே எப்பொழுதும் நிலைநிறுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார். மறவர்க்க மாசு அற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. இன்றைக்கு நாம் ஒரு சாதாரண நிலையில் இருக்கின்ற பொழுது நமக்கு வந்து உதவி செய்பவர்களை, நாம் உயர்ந்த நிலைக்கு சென்ற பொழுது கூட அந்த துன்பத்தில் நமக்கு உதவி செய்தவர்களை என்றும் மறத்தல் கூடாது. துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. அடுத்து ஒரு குறள், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கு முன் நாம் பல்வேறு வகையிலே ஆய்வு செய்துவிட்டுத்தான் ஒரு நண்பனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நட்பு என்பதோ நண்பனுடைய பயணிப்பது என்பதோ ஒரு நீண்ட கால தொடர்பாக இருக்கும், நீண்ட கால பயணமாக இருக்கும் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ஒரு தீய நண்பரின் சேர்க்கையினால் நம் வாழ்வு அழிவதோடு நாம் பொருள் சார்ந்த இழப்புகளையும் இழக்க நேரிடலாம். அதனால் எப்பொழுதும் நாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது குணம் நாடி அவர்களுடைய நல்ல குணங்கள் எவையவை என்பதை முதலில் நாம் கண்டறிதல் வேண்டும். இன்னொன்று, நம்முடைய குணங்களும் அவருடைய குணங்களும் ஒத்துப்போகிறதா என்று ஒரு பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அப்படி பகுப்பாய்வு செய்யாமல் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பனுடைய நட்பு என்பது நீண்ட காலம் நம்மோடு நிலை நிற்காது. குணம் நாடி குற்றமும் நாடி அவர்களுடைய பலவீனங்கள் எவை எவை என்பதை நாம் ஒரு நீண்ட கால ஆய்வுக்கு நாம் உட்படுத்தி கொண்டு பார்க்க வேண்டும். குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அந்த நண்பருடைய பண்புகளில் உயர்ந்த பண்புகள் எவை எவை, தீய பண்புகள் எவை எவை என்பதை ஆய்வு செய்து உயர்ந்த பண்புகள் முழுமையாக இருக்கின்ற நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். குற்றம் உடைய நபர்களிடம் பழகுதல் மூலமாக அந்த குற்றம் உடைய நபரை மீறி நம்முடைய பெயரும் அதில் சேர்ந்து அதற்குரிய தண்டனைகளை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அவற்றுள் எது மிகுதியாக இருக்கிறதோ, குற்றம் அதிகமாக இருந்தால் அந்த நபரை நாம் அறவே புறந்தள்ளிவிட வேண்டும். ஒரு 60% அளவிற்கு ஒரு நல்ல பண்புகளை உடைய ஒரு நண்பன் நமக்கு கிடைத்தால் அதுவே நமக்கு ஒரு சொர்க்கத்தில் பயணிப்பது போன்றதாகும். நல்ல நண்பன் கிடைக்காதவனுடைய வாழ்க்கை என்பது இந்த பூமியிலே வாழ்ந்து பயனற்றதாகிவிடும். எந்த ஒரு தனி மனிதனும் தன் வாழ்க்கையிலே உயர்வதற்கு தானான முயற்சி இருந்தாலும் தன்னுடைய நட்பினுடைய உறுதுணையால் தான் நிறைய பேர் இன்றைக்கு உலகில் மிக உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆதலால் எப்படி நாம் வாழ்க்கையிலே ஒரு துணையை சரியாக தெரிவு செய்கிறோமோ அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஆய்வு செய்து தெரிவு செய்ய வேண்டியவர்கள் யார் என்றால் நண்பர்கள். அந்த நண்பர்கள் விஷயத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டு நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் மாத்திரம்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக வைத்து கொள்ள முடியும். அதனால்தான் வள்ளுவர் கூட நட்பாராய்தல் என்ற ஒரு அதிகாரமும் தீநட்பு என்ற ஒரு அதிகாரமும் நட்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து திருக்குறளிலே அவர் அதிக அளவிற்கு மிகவும் செயல்பட்டது நட்பு ஆராய்தலை பற்றித்தான், நட்பினை தேர்ந்தெடுப்பது பற்றித்தான். அதனால் எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் பயன் கருதி நம்மிடம் வருகின்ற நட்பு என்றைக்கும் நிலைத்து நிற்காது. பயன் கருதாமல் யார் நம்மிடம் நீண்ட காலம் நிலைத்து நிற்கிறார்கள் என்பதை நாம் தெரிவு செய்தோமானால் நம்மை விட வாழ்க்கையில் இன்பம் அனுபவிப்பவர்கள் யாரும் இருந்திட முடியாது. அத்தகைய உயர்வானது வாழ்விலே நட்பு என்பது.